கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமான தேவஜனமே, நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, ஜீவ வசனங்களை இப்பொழுது நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய ஜீவ வசனங்களால் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒன்று கூட நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபித்து கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, கர்த்தரையே நோக்குபவர் என்ற தலைப்பினை கொண்ட ஒரு தேவ செய்தியை நாம் கேட்போமாக. கர்த்தரையே நோக்குபவர், இதனுடைய அர்த்தம் யாதெனில் கர்த்தரையே சார்ந்திருப்பவர். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. உன்னத பாட்டிலே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை குறித்து என்ன கூறுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே உன்னத பாட்டிலே தீர்க்க தரிசனமாக உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது என்று தமது திருச்சபை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அர்த்தம் யாதெனில், கர்த்தரையே நீ நோக்கும் சபையாய் இருக்கின்றபடியாலே நீ என்னை ஆதாயப்படுத்திக் கொண்டாய் என்பது பொருளாகும். நீ கர்த்தரையே நோக்கி இருக்கின்றபடியால், நீ கர்த்தரையே சார்ந்து இருக்கின்றபடியால், நீ விசுவாசமுள்ள ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்றபடியால் நீ என்னை ஆதாயப்படுத்திக் கொண்டாய் என்று பொருளாகும். கர்த்தரையே நோக்குபவர் ஆதரிக்கப்படுபவர். சங்கீதம் 123 வசனம் 2. இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்ற காரியம், நாம் கர்த்தரையே நோக்கி இருக்கும் போது கர்த்தரே நம்மை பராமரிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தரையே நோக்கி இருப்பது என்பதின் பொருள் யாதெனில், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது என்பதாகும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது என்பதுதான் கர்த்தரையே நோக்கி இருப்பது என்பதாகும். மேலும் இயேசு கிறிஸ்து இதை குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாய் கூறியுள்ளார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூறுகின்ற காரியம் யாதெனில், நாம் ஜெபிக்கும் போது சில சமயங்களில் நாம் எதிர்பார்த்த வண்ணமாக, எதிர்பார்த்த வேகத்திற்கு நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடையாமல் இருக்கக்கூடும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் யாதெனில், நாம் ஜெபித்து ஒருவேளை தேவனுடைய பதில் நமக்கு நாம் எதிர்பார்க்கும் வேகத்துக்கு வராவிட்டால் நாம் சோர்ந்து போக கூடாது. நாம் தொடர்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்பதைதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் என்று சொன்னால் உம்மையே நோக்கி இருக்கின்றோம் என்பது பொருளாகும். சங்கீதம் 123 வசனம் 2 கர்த்தரையே நோக்கி இருப்பவர்களை கர்த்தரே ஆதரிக்கிறவர் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் ஜெபம் என்று சொல்லும் போது விசுவாசமுள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்துரைக்கின்றது. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது
நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த ஜெபம் எவ்விதமான ஜெபமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் என்று எடுத்துரைக்கின்றது. விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொல்லும்போது, நான் ஜெபிக்கும் போது என் தேவன் கேட்கின்றார், நான் ஜெபிக்கும் போது என் தேவன் கவனிக்கின்றார், நான் ஜெபிப்பதை தேவன் ஏற்றுக்கொண்டு ஏற்ற நேரத்தில் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். அதுதான் கர்த்தரையே நோக்கி இருப்பது. சங்கீதம் 123:2 தேவனாகிய கர்த்தரையே நோக்கி இருக்கும் போது தேவனாகிய கர்த்தரே அப்படிப்பட்டவர்களை ஆதரிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். கர்த்தரையே நோக்குபவர் ஆதரிக்கப்படுபவர், கர்த்தரையே நோக்குபவர் அமர்க்கையுடன் வாழ்பவர். மத்தேயு 14:28 முதற்கொண்டு 32 வரை. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடப்பதை பேதுரு கண்ட பொழுது தானும் இயேசுவை போலவே கடலில் நடக்க வாஞ்சித்த போது இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுத்தார். வா என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே யானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், அதாவது இயேசு கிறிஸ்து வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நம்மிடம் இயேசு கிறிஸ்து இடைப்படும் போது அவர் என்ன காரியத்தை சத்திய வேதாகமத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறாரோ அது 100% சத்தியம். அவனமாய் தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து காட்டும் சத்தியத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் போது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்ல மாட்டார். நான் இந்த சத்திய வசனங்களை உனக்கு எடுத்து காண்பிப்பதன் காரணம், இந்த சத்திய வசனத்தை நீ பெற்றுக்கொண்டு அதன்படி ஜெய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதே. இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். பேதுரு இயேசு நடப்பதை பார்த்த உடனே தானும் ஜலத்தின் மேல் இயேசுவை போல நடக்க வேண்டும் என்று விரும்பின போது இயேசு வேண்டாம் என்று சொல்லவில்லை, வா என்றார். அப்பொழுது பேதுரு இயேசுவையே பார்த்து ஜலத்தின் மேல் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் 30 பார்க்கும்போது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்படியானால் இயேசுவை அவன் நோக்கும் வரைக்கும் இயேசுவை போல அவனால் ஜலத்தின் மேல் நடக்க முடிந்தது. ஆனால் இயேசு ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் காற்று பலமாய் இருந்து கடல் கொந்தளிப்பதை அவன் கண்டபோது இயேசுவின் மீது பதிய வைத்திருந்த தன் கண்களை கொந்தளிக்கும் கடல் மீது அவன் திருப்பின போது அமிழத் தொடங்கினான் என்று பார்க்கின்றோம். இயேசுவையே பார்க்கும்போது நமக்கு அமைதலான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை என்று பார்க்கின்றோம். இயேசுவையே நோக்குவதிலிருந்து சற்று அப்புறம் நம்முடைய பிரச்சனைகளை நோக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நிலை தடுமாறி நாம் அமிழ ஆரம்பிப்போம். காற்று பலமாய் இருக்கிறதை பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். 31 உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 32 அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது என்று சொன்னால் பேதுருடைய வாழ்க்கையிலே அமைதல் உண்டாயிற்று என்று பொருள். இயேசுவையே நோக்கி வாழும் போது நாம் அமர்க்கையுடன் வாழ்வோம் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரும் மாதிரியாய் அமைந்துள்ளது. கர்த்தரையே நோக்குபவர் ஆதரிக்கப்படுபவர், கர்த்தரையே நோக்குபவர் அமர்க்கையுடன் வாழ்பவர், கர்த்தரையே நோக்குபவர் ஆவிக்குரியவர்.
ஏசாயா 45 அதிகாரம் 22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45 அதிகாரம் 22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. தெய்வத்தின் இடத்திற்கு மற்றொரு காரியம் வருமானால் நம்முடைய வாழ்க்கை படுதோல்வியாய் முடியும். ஆவிக்குரியவர்களாய் இருப்பவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நோக்கி வாழ்பவர். ஆவிக்குரியவர்கள் விசுவாசம் உள்ள ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பவர்கள் என்று பார்க்கின்றோம். நம்மை இரட்சித்த இயேசுவையே பார்த்தால்தான் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியும். மாறாக நம்மை இரட்சித்த இயேசுவை பார்க்கும் அதே நேரம் மற்ற காரியங்களிலே நாம் கவனம் செலுத்துவோமானால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் மாம்சத்துக்குரியவர்களாக நாம் மாறி போவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 முதற்கொண்டு 3 வரைக்கும். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆவிக்குரியவர்களாய் இருந்தும் பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இவைகளை உடையவர்களாய் இருக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கின்றார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் எடுத்துரைக்கின்றது. ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை ரட்சித்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நோக்கி வாழும் போது பொறாமைக்கும் வாக்குவாதத்துக்கும் பேதங்களுக்கும் இடமில்லாமல் ஆவிக்குரியவர்களாக திகழ்வோம். இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 45 அதிகாரம் 22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று கூறுகின்றார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவன். இயேசு சிலுவையிலே பலியான பொழுது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது மட்டுமல்ல, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தது மட்டுமல்ல, நம்முடைய மீறுதல்களை சுமந்தது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் அனைத்து சாபங்களையும் சுமந்தது மட்டுமல்ல, நம்முடைய ஜென்ம சுவாபங்களை சிலுவையிலே தமது சரீர பலியின் வாயிலாக அழித்து போட்டு விட்டார். அவரே சிலுவையிலே நம்முடைய ஜென்ம சுவாபங்களை அழித்து போட்டவர். இதனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறுப்புள்ள தன்மை உடையவர்களாய் காணப்படாமல் ஆவிக்குரிய ஜீவித்திலே மற்றவர்களை வழிநடத்தும் வளர்ந்த விசுவாசிகளாய், ஊழியக்காரர்களாய் திகழ்வோம். கர்த்தரையே நோக்குபவர் ஆதரிக்கப்படுபவர். கர்த்தரையே நோக்குபவர் அமர்க்கையுடன் வாழ்பவர். கர்த்தரையே நோக்குபவர் ஆவிக்குரியவர். கர்த்தரையே நோக்குபவர் ஆளுகை செய்பவர். சங்கீதம் 34 4 முதல் 6 வரை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இங்கே தாவீது இவ்வண்ணமாக கூறுகின்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரகாசம் என்று சொன்னால் ஒளி என்று பொருள். ஒளி இருக்கும் இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஒளி வந்தவுடனே
இருள் தோற்கடிக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஒளியானது இருளை மேற்கொள்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இருள் ஒளியை மேற்கொள்ள இயலாது. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் பயந்த போது, தனக்கு இடுக்கண்கள் ஏற்பட்ட போது, அவன் மற்றவர்களை பாராமல் கர்த்தரையே பார்த்ததனாலே சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை தனக்கும் தேவன் கொடுத்தார் என்பதை மறைமுகமாக தாவீது அங்கு எடுத்து காண்பிக்கின்றான். வெளிச்சம் என்று சொன்னால் அது இருளை முறியடிக்கிறது என்று பொருள். வெளிச்சம் என்று சொன்னால் அது இருளை ஆளுகை செய்கிறது என்று பொருள். எவர்கள் தங்களுடைய பயத்தின் நேரத்திலே, எவர்கள் தங்களுடைய இடுக்கமான நேரங்களிலே மனிதர்களிடம் ஓடாமல் கர்த்தரையே நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முகம் பிரகாசிக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவர்களுடைய பயமும் அவர்களுடைய இடுக்கண்களும் அவர்களை விட்டு நீக்கப்பட்டு அவர்கள் வெற்றி வாழ்க்கையை உடையவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தரையே நோக்கும் போது கர்த்தரே நம்மை ஆதரிப்பவர். கர்த்தரையே நோக்கும் போது நாம் அமெரிக்கையுடன் வாழ்வோம். கர்த்தரையே நாம் நோக்கி இருக்கும் போது நாம் ஆவிக்குரியவர்களாக திகழ்வோம். கர்த்தரையே நோக்கி இருக்கும் போது நாம் இருளை மேற்கொண்டு இருளை ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தரையே நோக்குபவர் அழைப்பில் உறுதியாய் தரித்து இருப்பவர். 2 ராஜாக்கள் 2:10, 11. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். எலிசா எலியாவினிடம் அரிதான காரியத்தை கேட்டான். அது யாதெனில், எலியாவினிடத்தில் இருந்த ஆவியின் வரம் தனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்பதே. இது அரிதான ஒரு காரியம். இது எலிசாவுக்கு கிடைப்பது அரிதிலும் அரிது என்று எலியா கண்டு, ஆனால் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டு. அது யாதெனில், தான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் தன்னை கண்டால் எலிசாவுக்கு அவனுடைய விருப்பத்தின்படி ஆவின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும் என்று தெரிவித்தான். ஏன் இந்த காரியத்தை எலியா எலிசாவின் இடத்தில் சொன்னான் என்பது பிறகுதான் எலிசாவுக்கு தெரிய வந்தது. அது யாதெனில், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் போது பரலோகத்திலிருந்து அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை பரலோகத்துக்கு இழுத்து செல்லும் போது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளை காணும்படியாக இயற்கையாகவே அவன் உந்தப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. மாறாக தனக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையை மாத்திரம் நிறைவேற்ற அவன் உறுதியாய் இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் மாத்திரம் அவன் பார்த்தான். அது யாதெனில், பரலோகத்திலிருந்து அக்கினி ரதம் வந்தால் என்ன, பரலோகத்திலிருந்து அக்கினி குதிரைகளும் வந்தால் என்ன, எனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும். அதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையை மாத்திரம் நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் உறுதியாய் இருந்த பொழுது, அவன் விரும்பினபடியே ஆவின் வரம் அவனுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அழைப்பில் உறுதியா இருந்தால்தான் நம்முடைய வாஞ்சையின்படியே வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் என்னை அழைத்தது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளை போன்ற ஊழியக்காரர்களை பார்ப்பதற்கா? இன்றைக்கு அநேக தேவ ஊழியக்காரர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அக்கினி ரதத்தை போன்றும் அக்கினி குதிரைகளை போன்றும் பிரகாசித்தாலும், எனக்கு தேவன் என்ன செய்ய சொன்னார், எனக்கு தேவன் என்ன நிபந்தனை கட்டளையிட்டு இருக்கின்றார், அதை மாத்திரம் நான் நிறைவேற்ற வேண்டும். யோவான் 21:19 முதற்கொண்டு 22 வரை உள்ள பகுதி இந்த சத்தியத்தை நமக்கு இன்னும் தெளிவுபடுத்துகின்றது. இன்ன விதமான மரணத்தினாலே
அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யாரென்று கேட்கிறவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதைக் கண்டான். அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு நடுவிலே பேதுருவுக்கு ஒரு விசேஷத்த அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அந்த விசேஷத்த அழைப்பை பெற்ற பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் சீஷன் தனக்கு பிறகே நடந்து வருகிறதை பார்த்தான். என்னைத்தானே கர்த்தர் அழைத்தார், இவன் ஏன் எனக்கு பிறகே வருகிறான் என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. அவருக்கு ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. அப்பொழுது அவன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள காரியம். அதை நாம் நோக்கிக் கொண்டிருப்போமானால் நம்முடைய அழைப்பிலே நாம் தவறி விடுவோம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் இயேசுவையே நோக்கி வாழும்போது நம்முடைய வாஞ்சையின்படியே வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் இயேசுவையே நோக்கி வாழும்போது நமக்கு அமைதலான வாழ்க்கை. கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் இயேசுவையே நோக்கி வாழும்போது நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கை என்று பார்க்கின்றோம். கர்த்தரையே நோக்குபவர் கர்த்தரால் ஆதரிக்கப்படுபவர். கர்த்தரையே நோக்குபவர் அமெரிக்கையுடன் வாழ்பவர். கர்த்தரையே நோக்குபவர் ஆவிக்குரியவர். கர்த்தரையே நோக்குபவர் ஆளுகை செய்பவர். கர்த்தரையே நோக்குபவர் அழைப்பில் உறுதியாய் தரித்திருப்பவர். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஜீவ வசனங்கள் எங்கள் ஆவிலே துடித்துக் கொண்டே இருக்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபஸ்தோத்திர அறிக்கைகளை வெகு மனத்தாழ்மையோடு உம்முடைய திருப்பாதப்படியிலே சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை இணையதளத்தின் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு egagchurch.com.